السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு நாளுடைய ஆரம்பத்தில் இருக்கும் 3 நேரங்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் அந்த நாள் முழுக்க மிகச் சிறப்பானதாக இருக்கும். முதல் நேரம் ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள நேரம். இரண்டாவது நேரம் ஃபஜ்ர் அதான் சொன்னதற்கு பின்னால் உள்ள நேரம், ஃபஜ்ர் தொழும் வரைக்கும் உள்ள நேரம். மூன்றாவது ஃபஜ்ர் தொழுததிலிருந்து இஷ்ராக் வரைக்கும் உள்ள நேரம். இந்த 3 நேரங்களையும், ஒரு நாளுடைய ஆரம்பத்தில் இருக்கும் இந்த 3 நேரங்களையும் சரியான முறையில் நாம் பயன்படுத்தினால் அந்த நாள் முழுக்க நாம் பல விடயங்களை சாதிக்க முடியும். அந்த நாளே சிறப்பானதாக மாறும். அதில் விசேஷமான நேரம் தான் கண்ணியமானவர்களே ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள நேரம். இந்த நேரம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடிவானத்துக்கு இறங்கி வந்து அடியார்களிடம் சில விடயங்களை கேட்கும் நேரமாக இருக்கின்றது. ஹதீஸில் வந்திருக்கின்றது, இந்த நேரத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடிவானத்துக்கு இறங்கி வருகின்றான். வந்து கேட்கின்றான், என்னிடத்தில் துஆ செய்பவர்கள் இருக்கின்றார்களா? அவர்களுடைய துஆவை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். என்னிடத்தில் கேட்பவர்கள் இருக்கின்றார்களா? அவர்களுக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். என்னிடத்தில் தனது பாவத்தை நினைத்து வருந்தி இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்களா? அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை தன் பக்கம் அழைக்கக்கூடிய முக்கியமான நேரமாக இந்த நேரம் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, முத்தகீன்கள் அல்லாஹு தஆலா இவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றான். அவர்களுடைய விசேஷமான விடயமே இந்த நேரத்திலே அவர்கள் தூங்க மாட்டார்கள். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மபாஜிஅ யதுஊன ரப்பஹும் ഖௌஃபன் வ தமஆ. இந்த நேரத்திலே அவர்கள் பெட்டை விட்டும் எழும்புவார்கள். அவர்களுடைய உடம்புகள் தனது பெட்டுகளை விட்டும் தூரமாகும். யதுஊன ரப்பஹும், அவர்கள் எழும்பும் பொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டு எழும்புவார்கள். ഖௌஃபன் வ தமஆ, அல்லாஹ்வுடைய அச்சத்தினால், பயத்தினால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைய வேண்டும் என்ற ஆதரவுடன் துஆ செய்து கொண்டு அந்த நேரத்திலே எழும்புவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான அமல், அதில் முக்கியமான ஆகப்பெரிய அமல் தான் தொழுவது. இந்த நேரத்திலே தொழக்கூடிய தொழுகைக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறுபட்ட நன்மைகளை சொல்லி காட்டியிருக்கிறார். அல்லாஹு தஆலா சூரத்துல் முஸம்மிலிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளை, குமில் லைல இல்லா கலீலா, நபியே இரவு வேளையிலே நின்று வணங்குங்கள், கொஞ்சம் நேரத்தை தவிர, கொஞ்சம் நேரம் தூங்க முடியும். வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக், இரவு வேளையிலே நீங்கள் எழும்பி தஹஜ்ஜுத் தொழுகையை நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, யார் இரவு வேளையிலே நின்று வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களுடைய முகங்களிலே வித்தியாசமான பிரகாசத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா போடுவார். இந்த நேரத்திலே நாம் 2 வகையான தொழுகைகளை தொழலாம். ஒரு தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகை, இரண்டாவது தொழுகை கண்ணியமானவர்களே வித்ருடைய தொழுகை. இந்த 2 தொழுகைகளையும் நாம் இந்த நேரத்திலே தொழ முடியும். தஹஜ்ஜுத் தொழுகை நாம் தஹஜ்ஜுடைய நியத்தை வைத்து நாம் தொழ முடியும். இரண்டாவது தொழுகை வித்ருடைய தொழுகை. வித்ருடைய தொழுகையை தொழுவதற்கு மிகச் சிறந்த நேரம் இரவுடைய கடைசி நேரமாக இருக்கின்றது. அதாவது ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய தொழுகைகளில் கடைசி தொழுகையாக வித்ருடைய தொழுகையை ஆக்கி கொள்ளுங்கள். மிகச் சிறந்தது வித்ருடைய தொழுகையை இஷாவுக்கு பின்னால், இஷாவுடைய சுன்னத்துக்கு பின்னால் உடனே தொழாமல் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் கடைசி தொழுகையாக வித்ருடைய தொழுகையை தொழுவதுதான் மிகச் சிறந்ததாக இருக்கின்றது. எமக்கு கடைசி நேரத்திலே ஃபஜ்ருக்கு முன்னால் எழும்ப முடியாது என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும் என்றால், கண்ணியமானவர்களே, நாம் தூங்குவதற்கு முன்னால் வித்ர் தொழுவது மிகச் சிறந்ததாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஹாபாக்களுக்கு 2 அனுமதிகளை கொடுத்திருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூங்குவதற்கு முன்னால் வித்ர் தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பார்த்து சொன்னார்கள், அஹத்த பில் ஹீதா, நீங்கள் பேணுதலை எடுத்துக்கொண்டீர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூங்கி எழும்பி ஃபஜ்ருக்கு முன்னால்
வித்ருடைய தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பார்த்து சொன்னார்கள், அஹத்த பில் அஸ்மா, நீங்கள் உறுதியை எடுத்துக்கொண்டீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த நேரம் தொழ வேண்டிய நேரம், அல்லாஹுக்கு முன்னால் நின்று வணங்க வேண்டிய நேரம். இரண்டாவது, இந்த நேரத்திலே செய்ய வேண்டிய அமல், தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் நாம் வருந்தி பாவங்களை நினைத்து நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா முத்தகீன்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். தொழுதுவிட்டு நாம் துஆ செய்வதற்கு முன்னால் செய்ய வேண்டிய ஆக முக்கியமான அமல் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபாரை அல்லாஹு தஆலா வலியுறுத்துகின்றான். எவ்வளவு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய முடியுமோ, பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பாவ மன்னிப்பு கேட்க முடியுமோ அந்த அளவு நாம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். மூன்றாவது கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். இந்த நேரம் துஆ கேட்க வேண்டிய நேரமாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே கேட்கப்படும் துஆக்கள் தட்டப்பட மாட்டாது. நிச்சயம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துஆக்களை ஏற்றுக்கொள்கின்றான். இந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு சில மக்களைத்தான் எழும்பக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். கண்ணியமானவர்களே, அதிகமான மக்கள் இரவு வேளையிலே விழித்திருப்பார்கள், 3 மணியுடன் தூங்கி விடுவார்கள். ஆனால் நல்லடியார்கள் முத்தகீங்களுடைய பழக்கம் எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் இரவு முழுக்க தூங்குவார்கள், 3 மணிக்கு எழும்புவார்கள், அல்லாஹுக்கு முன்னால் நின்று வணங்குவதற்காக வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதற்காக வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்திலே அல்லாஹ் எழும்பக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பது அவனுடைய நல்லடியார்களுக்கு மாத்திரம்தான், முத்தகீங்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுப்பான். அல்லாஹ் யாரை தெரிவு செய்கின்றானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த நேரத்திலே எழும்பி அவனுக்கு முன்னால் நின்று தொழுது பாவ மன்னிப்பு தேடி அழுது அவனிடத்தில் துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் முத்தகீங்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த அடியார்களில் நாம் ஆக வேண்டும். நாம் அல்லாஹுக்கு முன்னால் இந்த நேரத்திலே எழும்பி தொழுது இஸ்திக்ஃபார் செய்து பாவ மன்னிப்பு தேடி எமது தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ் நிச்சயம் எமது தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் இந்த நேரத்தை பெருமதியாக கழித்து அவனிடத்தில் நல்லடியார்களாக மாறிய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.